ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ யூ. திஸ் இஸ் பாலா சைக்கிள் வேல். ஐயா வந்து விழுப்புரத்துலேருந்து நம்ம ஷாப்புக்கு சைக்கிள் பை பண்ண வந்திருக்காருங்க. இது வந்து நார்மல் சைக்கிளாக பை பண்ணல, எலக்ட்ரிக் சைக்கிளாக கன்வெர்ட் பண்ண தான் வந்திருக்காரு ஐயா. மிட் டிரைவ் மோட்டர் டிவி பிராண்ட்லேருந்து நம்ம போட்டு கொடுத்துருக்கோங்க. ஆல்ரெடி நிறைய சைக்கிள் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராண்டு. இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் இஷ்யூ வந்தது கிடையாது. சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீ. உங்களுக்கு வந்து எந்த ஊராக இருந்தாலும் நம்ம ஷிப்பிங் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் சப்போஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அதனால ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராண்டு. ஐயா வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டாரு. ஏன்னா வேற ஏதோ ஒரு ஒர்க்காக வந்திருக்காருன்னு தான் நினச்சேன். பார்த்தா இந்த சைக்கிளுக்காக தான் விழுப்புரத்துலேருந்து நம்ம ஷாப்புக்கே வந்திருக்காரு. அவருக்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்தாச்சு. இந்த பேட்டரி என்ன போட்டிருக்கோம்னா 5.6 பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஒரு 30 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போகும். ஒரு 2 ஹவர்ஸ் சார்ஜ் போட்டாலே போதும். மோட்டரோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 வாட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். டார்க் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது வரைக்கும் நான் நிறைய மாடல் சேல் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் சின்ன கம்ப்ளைண்ட் இஷ்யூ கூட வந்தது கிடையாது. அதான் அதை பொறுத்த வரைக்கும் தான் டிவி இருக்கிறதுலே பெஸ்ட்டான மோட்டர். சைக்கிளிங் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சைக்கிள் ட்ரெண்ட் ஆன டைம்லேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய நான் பிராண்ட்ஸு, நிறைய நியூ கம்பெனிஸ்லாம் வர ஆரம்பிச்சது. அப்போ பார்த்தா காஸ்ட் கட்டிங்காக ப்ராடக்ட் குவாலிட்டியும் கம்மியாகும். அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிவி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் அந்த அளவுக்கு நான் சேல் பண்ணியிருக்கேன். அதனால் அது ஒர்த்தபிள் குவாலிட்டி எனக்கு என்னென்னு தெரியும். இந்த அளவுக்கு ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறேன்னா சேல்ஸுக்காக நான் பண்ணதே கிடையாது. நீங்கள் 100% நம்பி எடுக்கலாம். கண்டிப்பாக ஒன் டைம் நம்மகிட்ட விசிட் பண்ணி பாருங்கள். இது வரையும் வாங்கின கஸ்டமர் எல்லாருக்கும் தெரியும் நம்மளோட சர்வீஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஏதோ சேல்ஸுக்காக வண்டியை விற்றுட்டு அதுக்கப்புறம் திரும்பி மாற்றிலாம் பேசவே மாட்டாங்க நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும். 100% உண்மையாக இருப்பேன். அதனால் ஒரு ப்ராடக்ட், ஒரு சைக்கிள் அண்ட் நார்மல் சைக்கிள் எது வாங்குறதுக்கு முன்னாடியும் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் பார்க்காதீங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சைக்கிள் ஷாப் போய் பாருங்கள். அவங்க என்னென்ன மாடல் வச்சுருக்காங்க பாருங்கள். சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கோ அந்த மாடலை செக் அவுட் பண்ணி பார்த்து அதில் ஒரு பெஸ்ட் வண்டியாக எடுங்க. கண்டிப்பாக அவங்களும் உங்களுக்கு பெஸ்ட் சர்வீஸ் கொடுப்பாங்க. எந்த ஷாப்பில் எடுத்தாலும் சரி, நல்ல ப்ராடக்ட் தான் வாங்குங்க. லைஃப் லாங் யூஸ் பண்ணுங்கள். ஒரு சைக்கிள் எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 இயர்ஸ், மேக்ஸிமம் ஒரு 12 இயர்ஸ் வரைக்கும் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதனால் அவசரப்பட்டு இந்த நான் பிராண்ட்ஸாக எடுங்க. சப்போஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்பும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் ஒரு நல்ல சூப்பர் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் மீ யூ. பை பை. டேக் கேர்.